முதலமைச்சர் பதவிக்கு ஆபத்து, சித்தராமையாவை நெருங்கும் சிறை. ஏப்பா, காங்கிரஸ் கட்சியானது முழுமையாக என் மீது நம்பிக்கை வச்சிருக்குது. நான் முதலமைச்சர் பதவியெல்லாம் ராஜினாமா பண்ண மாட்டேன். பாஜக காரங்க பதவியை ராஜினாமா பண்ணி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய குமாரசாமி அவர்கள் கூட தான் இந்த மாதிரி முறைகளில் ஈடுபட்டிருக்கின்றாரு. அவர் ஜாமீனில் இருக்கிறாரு. இந்த மாதிரி புகார் வந்தவொடனே அவர் என்ன பதவி ராஜினாமா பண்ணிட்டாரா? நான் மட்டும் பதவி ராஜினாமா பண்ணணுமா அப்படின்னு விடாப்படியாக இருக்கிறாரு. குற்றம் தானே சுமத்தப்பட்டிருக்குது, நான் என்ன குற்றவாளியா என்று கேட்டிருக்கிறாரு. இப்போ எப்படி அவர் சிறைக்கு போக போகிறாருன்னு கேட்குறீங்களா? அதை பார்த்துடலாம். இந்த மாதிரியான குயிக் நியூஸ் அப்டேட் வேணுமா இந்த விவசாயியோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவங்க மனைவிக்கு நிலம் ஒதுக்குனதுல ஏகப்பட்ட கோடிகள் கைமாறி இருக்கு போல இருக்குது. லோக் ஆயுக்தா வந்து அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. சித்தராமையா அவர்கள் நிலம் ஒதுக்கின விஷயத்த 3 மாதத்துக்குள்ள விசாரித்து நீங்கள் முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பெங்களூரில் இருக்கக்கூடிய 3 அதிகாரிகள் விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டிருக்காங்க. அதனால் 3 மாதத்துக்குள்ளாக அந்த வழக்கு முடிவுக்கு வருகிறது. அதனால் சிறையானது அவருக்கு உறுதியாகிருக்கு.